என்னுடைய ஊழிய ரேமா லைஃப் மினிஸ்ட்ரி, ரேமா ஜீவ ஊழியம் கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி தான். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக நான் கிறிஸ்துவைக்கு ஒரு விரோதியாக தான் இருந்தேன். ஆனால் அதற்கு பிறகு தேவன் என் மேல் இரக்கமுள்ளவராக இருந்தபடினால், ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக நான் போக விரும்பலை, நமக்கு சமயம் குறைவாக இருக்கு. ஆகவே நான் செய்திக்குள்ளாக போக விரும்புகிற ஒரு சின்ன சாட்சியை மாத்திரம் சொல்லுகிறேன். ஒரு வெளிச்சம் என்னுடைய வீட்டிலே வந்தது. அந்த வெளிச்சத்திலிருந்து தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். என்னுடைய பழைய பேர் அர்ஜுனா இருந்த நான் பாஸ்போர்ட் நம்ம எடுக்கணுங்கிற ஒரு நிலைமை வரும்போது கட்டாயமாக நான் அந்த பேரை நான் மாற்றணுங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. கெசட்டில் போய் மாற்றும் போது அதனால எனக்கு ஞானஸ்நான பேரை ஒரு பாஸ்டர் எனக்கு ஷாத்ராக் என்று அதை வைத்தார். அப்போ எனக்கு என்ன பேர்னு கூட தெரியாது, ஷாத்ராக் என்ன மீனிங்னு கூட எனக்கு தெரியாது, ஏன்னா புதிதாக வந்தேன். அப்போ அவர் அந்த பெயரை கொடுத்ததுனால அந்த பேரை கெசட்டில் கொடுத்து மாற்றும் போது நான் கவர்மெண்ட்டில் போய் ஹிந்துவாக இருந்து நான் கிறிஸ்டியனாக மாறியிருக்கேன்னு சொல்லி ஃபார்ம் 2ன்னு சொல்லுவாங்க கொடுத்து நான் முற்றிலுமாக மாற்றும் போது ஷாத்ராக்குன்னு அஃபிஷியலாக நான் மாற்றிக்கொண்டேன். ஆனால் கோயம்புத்தூரில் அநேக பகுதிகளில் இன்னமும் அர்ஜுன் பாஸ்டர் என்று தான் அழைப்பார்கள். தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பாதை, என்னுடைய அழைப்பின்படி நான் கடந்து போனேன். உங்கள் இருதயம் உலகம் சொல்லும், உங்கள் இருதயம் என்ன சொல்லுதோ அதை பிரகாரம் நடங்கன்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்ம இருதயம் சொல்லும்படி நாம் நடக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன் பிரகாரம் நாம் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இருதயம் பலதையும் பேசும், ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் நம்மை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு எனக்கு ஒரு ஊழியக்காரன் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருந்தார். அப்போ நான் ஊழியம் செய்து வருகிறேன். மற்றவர்களைப் போல பொதுவான சுவிசேஷத்தை, பொதுவான ரட்சிப்பின் காரியங்களை நான் பேசி வருகிறேன். மக்களுக்கு மத்தியில் இயேசு இரட்சகர் என்றும் அவர் குணமாக்குறவர் என்றும் எல்லோரும் செய்து வருவது போலதான் நான் எல்லா பொதுவான ரட்சிப்பின் ஊழியத்தை செய்து வந்தேன். இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து ஊழியக்காரர் வரும்போது அந்த ஊழியக்காரன் செய்தி, நான் இப்போ மும்பைக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு போயிருக்கேன். மும்பையில் எனக்கு அறிமுகமான ஒரு பாஸ்டர் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வருகிறார், நீங்கள் அங்கே வாங்க. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். தேவன் என்னை அழைக்கும் போது நீ ஒரு இடத்துல இருக்க மாட்ட, பல்வேறு இடங்களுக்கு கடந்து போவாய் என்று சொன்னபோது அது ஒரு மிஷனரி காலிங்னு கூட எனக்கு தெரியாது. என்னை தேவன் அப்போஸ்தலனாக அழைத்தார் என்பது கூட எனக்கு தெரியாத அளவுக்கு நான் சாமுவேலை போல என்னுடைய மனசு ஒரு சிறு குழந்தையை போல் இருந்தது. இப்போ 19 வயதில் தான் நான் ஊழியத்தை தொடங்கினேன். அப்போது இந்த ஆப்பிரிக்கன் ஊழியக்காரர் வந்த காலகட்டத்தில் நான் அந்த மீட்டிங்கு போயிருக்கும் போது ஒரு அற்புதமான செய்தி அங்கே அவர் போதித்தார். இப்போ அந்த ஊழியக்காரன் இல்லை, அவர் இறந்து விட்டார். அந்த செய்தி கேட்டுட்டு என்னுடைய மனம் அதிகமாக புதிதாக்கப்பட்டது. அதற்கு பிறகு நான் அந்த செய்தியை உட்கார்ந்து யோசித்து கொண்டிருக்கிறேன். அந்த ஊழியக்காரன் கடந்து, அது YMCA ஹால், மும்பையில் இருக்கிற YMCA ஹாலில் நடந்தது. அது கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு மீட்டிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் மீட்டிங் ஹால் இருக்கும், மாடியில் தங்கும் இடம் இருக்கும். ஆகவே அவருக்கு அங்கேயே ரூம் புக் பண்ணியிருந்தாங்க அங்குள்ள பாஸ்டர்ஸ். அவர் மேலே ரூமுக்கு போனவர் கீழே இறங்கி வருகிறார். கீழே இறங்கி வரும்போது ஏதோ ஒன்றை தேடுவது போல உள்ள என்ட்ரானார். அப்போ நான் முதலாவது சீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தவன் எழுந்து போய், பாஸ்டர் ஏதோ வேணுமா, அதை விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் இல்லை உங்களை தேடித்தான் வந்தேன் என்றார். அப்படி அவர் சொன்னபோது, என்ன தேடி வந்தீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்லை, God has a message for you, உனக்கு தேவன் ஒரு செய்தியை நான் கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அப்போ நான் என்ன செய்தி என்று சொன்னேன். வாங்க, என்னை தனியாக கையை பிடிச்சு கூட்டிட்டு போய், God has called you to expose the powers of darkness அப்படின்னார். இருளின் அதிகாரங்களை நீ வெளிப்படுத்துவதற்கே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார்.
அதுக்கு தான் தேவன் உன்னை பயன்படுத்துவார் என்று ஒரு தீர்க்க தரிசனமாக எனக்கு சொன்னார். உண்மையாகவே அதை சொல்லி கேட்டபோது எனக்கு பொதுவாக பிசாசை பற்றி எல்லாரும் பேசலாம். பிசாசை பற்றியும் பிசாசு தேவனுக்கு எப்படி விரோதியாக மாறினான் என்கிற காரியங்களை எல்லா சபைகளையும் எல்லா ஊழியர்களும் பேசக்கூடிய ஒரு பொதுவான ஒன்று. ஆனால் பிசாசின் ராஜ்யத்தை வெளிப்படுத்த ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார் என்று சொன்னதும் அதோடைய ஆழம் எனக்கு அன்று புரியவில்லை. ஆனால் அதை சொல்லிட்டு காட் வில் யூஸ் யூ, கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டுன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவரோடு எனக்கு எந்த தொடர்பும் இருந்ததில்லை. ஆனால் தேவன் என்னை ஒரு விசேஷமான செய்திக்குள்ளாக நடத்த ஆரம்பித்தார். அதைத்தான் நான் தீர்க்க தரிசன விழிப்புணர்வு கூட்டங்களாக இந்தியா முழுவதும் அதை தொடங்கினேன். அந்த பிசாசின் ராஜ்யத்தின் ஆழங்கள் என்னவென்பதையும், முக்கியமாக பிசாசின் ராஜ்யம் என்று சொல்லும் போதே அந்தி கிறிஸ்துவின் அமைப்பு, இந்த அந்தி கிறிஸ்துவின் அமைப்பு இன்னதென்பதை தேவன் எனக்கு பங்கு பங்காக அதை வெளிப்படுத்த ஆரம்பித்து அதற்கு உரிய அதை நான் புரிந்து கொள்கிற பாதையிலே என்னை நடத்த ஆரம்பித்தார். காலங்கள் வரும்போது, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது, நான் கற்றுக்கொண்ட அனைத்து விஷயங்களையும் ஒரு தரிசனமாக தேவன் எனக்கு 2013 அன்று அதை கொடுத்தார். நான் 93 ஊழியத்தை ஒரு 19 வயது பையனாக நான் தொடங்கிவிட்டேன். ஏன்னா நான் நேரடியாக தேவனுடைய வெளிச்சத்தை எனக்கு ஆண்டவர் காண்பித்து அதற்கு பிறகு சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தரிசனம், அதை என்னால் மறக்க முடியாத ஒரு தரிசனம். அது ஒரு பயங்கரமான தரிசனம். அந்த கோர காட்சியை பார்த்து நான் அன்றைய தினம் போன ஒரு சபைக்கு போய் கொண்டிருந்தேன், ஒரு பெந்தகோஸ்து சபை. அந்த சபையில கதறி நான் அழுதேன். என்னை எல்லாருமே திரும்பி பார்க்கத்தக்கதாக நான் கதறிவிட்டேன். ஏன்னா நான் பயந்து போய் கண்களை திறந்தாலும் அவர் அங்கே இருக்கிறார், நான் கண்களை மூடினாலும் அவர் அங்கே இருக்கிறார். இன்றைய தினம் வரைக்கும் அவரே என்னை நடத்துகிறார். அந்த தரிசனம் என்னை விட்டு போகல. நான் சோர்ந்து போகும்போது என்ன நிலை எனக்கு வந்தாலும் அந்த தரிசனம் வருகிறது. அதை நான் என் மனதில் வைத்துக் கொள்கிறேன். அதற்கு பிறகும் இன்னொரு முறை இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தேன். அது சொப்பனம்தான், ஆனால் அது மிக பயங்கரமான ஒரு சொப்பனம். அது ஏறக்குரிய நேருக்கு நேராக நான் பார்த்தது போல அதில் இயேசு உன்னை நான் தேடி வந்தேன் என்கிற ஒரு வார்த்தை சொல்றார். சொல்லும் போது நான் அங்கும் அழுக ஆரம்பிக்கிறேன். அழுது அதிகாலையில் நான் எழுந்திருக்கும் போது என்னுடைய தலகாணி முழுவதும் என்னுடைய கண்ணீரினால் நிறைந்திருந்தது. அது ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில கொண்டு வந்தது. அதற்கு பிறகு இன்னொரு முறை இயேசு கிறிஸ்து, நான் ஒரு கடல், அக்கினி கடலிலே எதிர்நீச்சல் செய்து கொண்டிருக்கிறேன். அக்கினி கடல்ல எதிர்நீச்சல் செய்து போகும்போது, மிக பொதுவா எதிர்நீச்சல் என்பது எவ்வளவு கடினம், அதுவும் கடல்ல எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் அக்கினி கடல்ல எதிர்நீச்சல் செய்கிறேன். அது கொஞ்ச நேரம் நான் நீந்தி, எவ்வளவு நேரம் நீந்தினேன் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கை, என்னுடைய கைகள் போய் இப்படி இந்த நீச்சல் அடித்துக்கொண்டே போகும்போது என்னுடைய வலது கரம் ஒரு பாதத்தை தொடுகிறது. அந்த பாதத்தை நான் பார்க்கும்போது அப்படி ஒரு அழகான பாதத்தை நான் பார்த்ததே கிடையாது. அந்த பாதத்திலிருந்து கீழே ஒரு வெண் வஸ்திரம், பிரகாசிக்கிற ஜொலிக்கின்ற ஒரு வஸ்திரம். நான் படுத்துக்கொண்டே இப்படி மேலே பார்க்கிறேன். அப்படியே பார்க்கும்போது ஒருவர் ஒரு சிங்காசனம், அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய முகம் சூரியனை போல் இருந்தது. இது எல்லாமே வேதத்தோடு கனெக்ஷன் ஆகிற தரிசனங்களாகவே எனக்கு வந்து கொண்டிருந்தது. அப்ப தேவன் ஏதோ ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில செய்கிறார் என்பதை புரிந்து நான் தொடர்ச்சியாக நான் வேதத்தை வாசித்துக் கொண்டு பல்வேறு ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஆர்கியாலஜியா இருக்கட்டும், சயின்டிபிக் ரிசர்ச்சா இருக்கட்டும், எல்லா விதத்திலும் நான் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு தேவன் எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டின் பிரகாரம் எனக்கு 2013 ஒரு விசேஷித்த தரிசனம், இந்திய தரிசனம் என்று கொடுத்தார். இந்த இந்திய தரிசனத்தில் என்னுடைய முக்கியமான வேலை என்னவென்றால், சுவிசேஷம் ஒரு பக்கம் நாம் அறிவித்துக் கொண்டிருந்தாலும் இந்த கடைசி நாட்களிலே இருக்கக்கூடிய
தீர்க்க தரிசன விழிப்புணர்வை கூட்டங்களை நடத்த வேண்டும் என்பது தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம். அப்போ மை இந்தியா விஷன் என்று 2013 நான் ஆரம்பித்து இந்த தரிசனம் வந்த பிறகு பூனாவில் எனக்கு ஒரு அழைப்பு வந்து பூனாவில் 10 நாட்களும் நான் பேசும்படி எனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கினார். அதிலிருந்து என்னுடைய ஊழியம் பல்வேறு இடங்களுக்கு போயிருக்கு. ஆனால் நான் எந்த ஒரு அமைப்பையும் சேர்ந்தவன் அல்ல. நீங்க அசம்பிளி ஆஃப் காடான்னு என்னை கேட்டீங்கன்னா, ஆமா நானும் அசம்பிளி ஆஃப் காட். ஏன்னா தேவனுடைய அசம்பிளி பரலோகத்தில் இருக்கக்கூடியது தான். சர்ச் ஆஃப் காடா என்று என்னை கேட்டீர்களானால், ஆமால் நான் சர்ச் ஆஃப் காட் தான். ஏன்னா தேவனுடைய சர்ச் இல்லையா, நம்ம எல்லாரும் தேவனுடைய சபையாக இருக்கிறோம். ஆகவே நான் புராட்டஸ்டன்டா என்று கேட்டீர்களானால், ஆமா நான் தேவனுடைய வார்த்தைக்கு புரட்சியை உருவாக்குகிறவனாக இருக்கிறேன். ஆகவே நான் புராட்டஸ்டன்ட். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் பெந்தேகோஸ்தா என்று கேட்டால், ஆமாம் பரிசுத்த ஆவி பெந்தேகோஸ்தினாலே ஊற்றப்பட்டபடினால் நான் பெந்தேகோஸ்தாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நான் ஒரே வார்த்தையில் சொன்னா நான் கிறிஸ்தவன். இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு. மற்ற எத்தனையோ ஊழியர்கள் அவர்களுடைய அழைப்பின் பிரகாரம் ஊழியத்தை செய்து வருகிறீர்கள், நன்றாக செய்து வருகிறீர்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் அழைப்பு, ஏன்னா நான் எனக்கு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை நான் முடிக்க வேண்டும். ஆகவே நான் துரிதமாக ஓடிக்கொண்டே இருந்தேன். ஏறக்குறைய இந்தியாவில் ஒரு 25 மாநிலங்கள் கடந்து போவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னமும் எனக்கு அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கு. அப்புறம் வேற ஒரு சில நாடுகளுக்கு போவதற்கும் தேவன் எனக்கு அழைப்பை கொடுத்தார். முக்கியமாக ஆப்பிரிக்கா, பிலிப்பீன்ஸ் போன்ற இடங்களில் அதிகமான ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். அதனால நான் எந்த பேனருக்கும் கீழே இல்லை. நீங்க இந்த மாதிரி கூட்டத்தில் இன்னைக்கு தான் என்னை அறிமுகமா என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதனால எனக்கு செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பிடிக்காது. இங்கும் அங்குமாக நம்மை குறித்தே நாம் பேசும் காரியங்கள் எனக்கு அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் அந்த பாதையில போய் அவர்கள் வீழ்ச்சிக்குள் போய்விட்டார்கள். நம்ம ஆண்டவருடைய வேலையை சொல்ல வேண்டியது நம்மளுடைய வேலை. தேவ வார்த்தை நமக்கு அட்வர்டைஸ்மெண்டாக இருக்கும். அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு போகும்போது சுத்தமான தூய்மையான இந்த கடைசி காலத்திற்காக இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகின்ற ஒரு தூய்மையான செய்தியை ஜனங்களுக்கு முன்பதாக கொடுக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக நான் கடந்து போகிறேன். எந்தெந்த சபையில் எனக்கு அழைப்பு கிடைக்கின்றதோ அந்தந்த சபையில அந்த சபைக்குரிய பக்தி விருத்திக்கு பிரயோஜனமாக என்னத்தை சொல்ல வேண்டுமோ அதை நான் சொல்லி வருகிறேன். அப்படி வரும்போதுதான் எனக்கு பாஸ்டர் சங்கர் சமீப காலத்தில் அறிமுகமானார். வள்ளியூர்ல அவங்களுடைய ஒரு ரிலேட்டிவோடைய ஒரு சபை, அந்த சபையில அங்க நான் போதித்துக் கொண்டிருந்த போது அவர் எனக்கு அறிமுகமானார். சொல்லப்போனா அவர் ஜாஸ்பர் சகோதரனும் எனக்கு வள்ளியூர்ல இருக்கிற பாஸ்டர் ஜெகதீஷ் மூலமாக எனக்கு அறிமுகமானவர்கள். அப்போ அதன் மூலமாக நான் இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு இன்றைய தினத்தில் இந்த இடத்தில் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நான் என்னைக்குமே கூட்டத்தை குறித்து கவலைப்பட்டதே கிடையாது. 2 பேர் இருந்தாலும் நான் அந்த இடத்துல 2000 பேர் இருக்கிற மாதிரி பிரசங்கம் செய்வேன். ஏன்னா நான் விசுவாசிக்கிறது என்னவென்றால், ஒரு ஆத்துமாவை ஒரு விதையாக பார்க்கின்றேன். ஒரு விதைக்குள் 1000 விதைகள் இருக்கிறது போல ஒரே 2 ஆத்துமா இருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் அங்க 2000 ஆத்துமா உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு விதைக்குள்ள 1000 விதைகள் இருப்பது போல ஒரு ஆத்துமாவுக்குள் எத்தனை பேரை அவர்கள் அறுவடை செய்யும் கிருபையை தேவன் வைத்திருக்கிறார் என்பது தெரியல. ஒரு சமாரியா ஸ்திரியை தேவன் சந்தித்தார். அவள் ஒரு கிராமத்தையே கூட்டி கொண்டு வந்தாள். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் ஒவ்வொருத்தரையும் விலையேற பெற்றவர்களாக பார்க்கிறார்கள். அதனால கூட்டம் இருந்தா தான் பிரசங்கம் வரும், கூட்டம் இல்லைன்னா பிரசங்கம் வராது என்பது இல்லை. 2 பேர் 3 பேர் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் இடத்துல இயேசு இருப்பாரானால், இயேசு இருக்கிறபடினாலே நம்ம அவரை கனப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. யார் வர வேண்டுமோ அவர்களை தேவன் அழைத்து கொண்டு வருவார். அவ்வளவுதான். அதற்குரிய முயற்சிகள் சகலத்தையும் ஊழியர்கள் எல்லாம் செய்திருக்கிறீங்க. யார் வரணும் இன்றைய தினத்தில் அவர்களை தேவன் இங்கே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இதை மனதில் வைத்துக் கொண்டு நம்ம தேவனுடைய செய்திக்குள்ளாக போகலாம். இப்ப நம்ம என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது நீங்கள் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
அப்ப வெள்ளி எக்காலங்களை தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை சபை கூட்டுவதற்கும் வழி நடத்துவதற்கும் எக்காலங்களை செய்ய சொல்கிறார். பொதுவாக வெள்ளி என்று சொல்லும் போது பியூரிட்டி, சுத்திகரிப்புக்கு அடையாளமாய் இருப்பது வெள்ளி. வெள்ளியை சுத்திகரிப்பது போல தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார் என்று மல்கியாவிலே பார்க்கிறோம். லேவியின் புத்திரர்களை வெள்ளியை சுத்திகரிக்கிறது போல அவர் சுத்திகரிக்கிறார். அப்ப வெள்ளி என்பது என்ன? சுத்திகரிப்பு. வெள்ளியில உண்டான விஷயம் என்ன? வெள்ளி எப்படி சுத்திகரிக்கப்படுகிறது, அது சுத்தமானது என்பது எப்படி நமக்கு தெரியும்னா, அந்த வெள்ளியை அவர்கள் தீயிலே போட்டு சுத்திகரிக்கும் போது அதை தீயிலே வைத்து எடுக்க அந்த ஒரு துணி இருக்கும், அந்த துணியில் அவர்கள் துடைத்து கொண்டே வர 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 அந்த முகத்தை, அவனுடைய சொந்த சுத்திகரிக்கிறவன் தன்னுடைய சொந்த முகத்தை அந்த வெள்ளியிலே பார்க்க வேண்டும். அந்த வெள்ளியில அவன் முகம் தெரியும் போதுதான் வெள்ளி சுத்தம் என்பது அங்கே முடிவு செய்யப்படுகிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அதனாலதான் சபையை சுத்திகரிக்கிறார். அவருடைய முகம் தெரியத்தக்கதாக சுத்திகரிப்பை தொடங்குகிறார். அல்லேலூயா. இந்த சுத்தமான பொதுவா எக்காலம் என்பது ஒரு எச்சரிப்பின் சத்தம். எக்காலம் பழைய ஏற்பாடு காலங்களை ஊதும் போது சத்துருக்கள் வந்தால் எக்காலம் ஊதுவார்கள். தேசத்தில் ஒரு ராஜாவுக்கு ஒரு விருந்து அல்லது ராஜா ஒரு விருந்தை கூட்டியிருக்கிறார்னா அதுக்கு ஒரு எக்காலம் ஊதுவார்கள். சத்துருக்கள் எங்கேயாவது வருகிறார்கள் என்றால் எச்சரிப்பின் எக்காலம் ஊதுவார்கள். அங்கே யுத்தத்துக்கு போகும்போது யுத்தம் செய்வதற்கு தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு எக்காலம் ஊதுவார்கள், ஆயத்தமா இருங்க அப்படின்னு. யுத்தம் முடியும் போது ஜெயம் பெற்று விட்டால் அதற்குரிய எக்காலம் ஊதுவார்கள். இப்படி எக்காலம் என்பது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறபடினாலே தேவனுடைய வார்த்தை என்னும் எக்காலம் இந்த கடைசி நாட்களிலே அது ஊதப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த எக்காலம் தான் நம்மை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில சபைகள், பழைய ஒவ்வொரு சபைகளும் எழுப்புதல், ஒரு காலத்திலே எழுப்புதல் செய்த சபைகள் தான். புராட்டஸ்டன்ட் சபையாக இருக்கட்டும், மெத்தடிஸ்ட் திருச்சபைகளாக இருக்கட்டும், பெந்தேகோஸ்து சபைகளாக இருக்கட்டும், சால்வேஷன் ஆர்மியாக இருக்கட்டும், பாப்டிஸ்ட் சபைகளாக இருக்கட்டும், எல்லா சபைகளும் ஒரு காலத்திலே அவர்கள் ஒரு எழுப்புதலாக தொடங்கினதுதான். அவர்கள் எழுப்புதலாக தொடங்கும் போது அவர்கள் பாப்டிஸ்டாகவோ சர்ச் ஆஃப் காட் என்று சொல்லியோ புராட்டஸ்டன்ட் ஆகவோ அந்த பெயரோடு அவர்கள் தொடங்கவில்லை. அவர்கள் ஆரம்பிக்கும் போது அந்தந்த காலத்துக்குரிய செய்தியை அவர்கள் அந்த இடத்திலே ஜனங்களுக்கு எடுத்து ஒரு எக்காலத்தை போல ஒரு எச்சரிப்பின் சத்தமாக கொடுத்து வந்தார்கள். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே நமக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தம் உண்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்று நாம் ஊதக்கூடிய எக்காலம் இஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்குண்டான எக்காலமாக இருக்க வேண்டும். சபையிலே இன்று சொல்லப்படுகிற வார்த்தையானது தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சபை அநேக காலமாக சபைகள் தூங்கிவிட்டது. நான் தூங்கிவிட்டது என்று சொல்லும் போது ஆராதனை நின்று போனது என்று நான் சொல்லவில்லை, அல்லது ஊழியங்கள் நின்று போனது என்று சொல்லவில்லை. ஆனால் ஜனங்களுக்குள்ளாக ஒரு கனநித்திரையின் ஆவி, வருகைக்கு ஆயத்தமாக கூடிய அந்த மனநிலை இல்லாத சூழ்நிலையிலே சபையிலே அநேகர் உலகத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலிருந்து வெளியே வந்து ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கும்படிக்கும் வாழ்க்கை முழுவதையும் அவர் அர்ப்பணிப்பதற்காக மாத்திரமே தான் தேவன் நம்மை ரட்சித்தார். ஆனால் ரட்சித்த நோக்கத்தை சபையானது இன்று மறந்து போன ஒரு நிலைமை வந்தபடினாலே இன்று நாம் எக்காலத்தை ஊதித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம அடுத்த ஒரு வசனத்திற்கு கடந்து போவோம். வெளிப்படுத்தின 1 பேதுருவின் புஸ்தகம் 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும்
நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும் ஹல்லேலூயா. இப்ப எக்காலம் என்று நான் சொன்னேன். இப்ப எக்காலம் என்னவாக இருக்குதுன்னா, தீர்க்க தரிசனம் எக்காலமா இருக்கு. இன்னைக்கு பல்வேறு தீர்க்க தரிசனங்கள், பொதுவா தீர்க்க தரிசனம் இன்னைக்கு தவறாக பயன்படுத்தப்படுது. தீர்க்க தரிசனம் என்னும் பேரிலே உலக ஆசீர்வாதங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். உங்களுக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். இது மந்திரவாதி ஒரு காலத்தில் சொல்ற மாதிரி. மந்திரவாதி நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு வருவான். ஐயா, அது போன்ற தீர்க்க தரிசனம் அல்ல. தீர்க்க தரிசனம் என்றால், தீர்க்கம் என்றால் தெளிவு, விஷன், ஒரு தரிசனம். எதை பற்றி? கிறிஸ்துவை பற்றின தரிசனம். இந்த தீர்க்க தரிசன காலத்தை தான் இன்று நாம் ஊத வேண்டும். ஏன்னா இது வருகையின் காலம். அதனால இயேசு சொல்லும்போது, நான் மெய்யாகவே மெய்யாகவே என்று வலியுறுத்தி பேசுகிறார். ஆண்டவரே, நீங்க ஒரு முறை சொன்னா போதும் ஆண்டவரே, நாங்க நம்புறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல, நான் 200% உறுதிப்படுத்துகிறேன். ட்ரூலி ட்ரூலி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனாலதான் இங்க பேதுரு சொல்லும் போது அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறார். எதற்காக சுவிசேஷம் ஆரம்பித்தது? சுவிசேஷம் எப்படி முடிய போகுது? நீங்களும் நானும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தவர்கள். புறஜாதிகளுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே மோசேவோட கூடாரத்திலே பிரமாணங்களை கொடுக்கும் போது, விருத்த சேதனம் இல்லாதவன் யாராவது வந்தால் அவன் வந்து தேவனை ஆராதிக்கலாம், பலி கொடுக்கலாம். ஆனா அவன் வெளிப்பிரகாரத்தில் தான் இருக்க முடியும். கூடாரத்துக்குள்ளாக விருத்த சேதனம் செய்யாதவன் போக முடியாது. ஆராதனைகளாக இருக்கட்டும், தேவ சேவையாக இருக்கட்டும், வாக்கு தத்தங்களாக இருக்கட்டும், சகலமும் இஸ்ரவேலர்களுக்கு சொந்தமானதாக இருந்தது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் சிலுவையிலே அறைந்து தேவன் அனுப்பின ரட்சிப்பை அவர்கள் புறக்கணித்தபடினாலே ரட்சிப்பு புறஜாதிகளை நோக்கி வந்தது. நீங்களும் நானும் சத்தியம், நம்மளுடைய முற்பிதாக்கள் புறஜாதி வம்சத்தில் இருக்கக்கூடிய நம்ம யாருக்குமே சட்ட திட்ட பிரமாணங்கள் எதுவும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். இது எதுவுமே நமக்கு கிடையாது. ஆனால் கிருபை என்பது நமக்கு கடந்து வந்தது. இரக்கம் என்பது நமக்கு கடந்து வந்தது. நீங்க கேட்டு பெற்றுக்கொண்டதல்ல, கேட்காமல் வந்தது கிருபை. புறஜாதிகளின் காலம் தொடங்கினது 2000 வருஷத்துக்கு முன்பதாக. தேவன் யூதர்களை விட்டு, யூதர்களோடு இடைப்பட்டு போராடி போராடி பார்த்து யூதர்களை விட்டு தேவன் விலக ஆரம்பித்ததும் சுவிசேஷமானது புறஜாதிகளை நோக்கி வந்தது. ஒவ்வொரு 2000 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு விசேஷமானது இந்த பூமியிலே நடைபெறுகிறது. ஆதாம் விழுந்து போன பிறகு காலம் தொடங்கினது. ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் ஏறக்குறைய 2000 வருஷம். அந்த 2000 வருஷத்துல தேவன் ஒரு ஃப்ளட், ஒரு ஜல பிரவாகத்தை உருவாக்கி அந்த இடத்துல பூமியில் இருக்கும் அநேகர் மரித்து போகின்றன. நோவாவும் குடும்பமும் ரட்சிக்கப்படுகிறாங்க. நோவா காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் ஏறக்குறைய 2000 வருஷம். இப்ப ரத்தம் சிந்தப்படுது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து நம்ம காலம் வரைக்கும் ஏறக்குறைய 2000 வருஷம்.
அப்படியானால் ஒவ்வொரு 2000 வருஷத்திலே தேவன் ஒரு யுகத்தை திருப்பினார். இன்று நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமானால் நிச்சயமாக இந்த நாட்களிலே நம்ம இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்படியானால் அவருடைய வருகையின் இந்த காலகட்டத்திலே அவருடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதை தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு பதிவு செய்திருக்கிறது பைபிள்ல. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை தான் எக்காலமாக ஊதுகிறோம். ஏன்னா இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். இந்த கடைசி நாட்களில் சுவிசேஷம் என்பது ரட்சிப்புக்குரியது. ஆனா எடுத்துக்கொள்ளப்படுதலிலே அல்லது உயிர்த்தெழுதலிலே போக வேண்டுமானால் நிச்சயமாக இந்த வெள்ளி எக்காலத்தை, சுத்தமான தீர்க்க தரிசன எக்காலத்தை ஊத வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப எக்காலம் என்றால் என்ன? தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? இந்த தீர்க்க தரிசனத்தை எப்படி நாம் புரிந்து கொள்வது? அப்ப இது என்ன விஷயம்னா, பல்வேறு தீர்க்கதரிசிகள் பல ஏற்பாடு காலங்களிலே தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். நம்மளுடைய வருகையின் கடைசி காலத்தை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை சொன்னாலும் அநேகர் அதை புரிந்து கொள்ளவில்லை. தானியேல் போன்ற தீர்க்கதரிசி கூட கடைசி நாட்களுக்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ளவில்லை. ஏசாயா மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது, எரேமியா மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது, எசேக்கியேல் மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. ஒவ்வொருத்தரும் இந்த கடைசி நாட்களுக்காக விசேஷித்த தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அந்த தீர்க்க தரிசனங்கள் நம்ம கண்களுக்கு முன்பதாக நிறைவேறி கொண்டிருக்கிறதா என்பதை அடையாளம் கண்டுகொள்வதற்கு தான் தேவன் தீர்க்க தரிசன ஆவியை விளக்க போல வைத்திருக்கிறார். இல்லைன்னா மக்களுக்கு பாதை தெரியாது, எங்கே நடந்து போகிறோம் என்பது தெரியாது, எப்படி ஆயத்தமாவது என்பது தெரியாது. ஆகவே இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. தானியேலின் புஸ்தகத்துக்கு வருவோம். 12ஆம் அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். எட்டாம் வசனத்தை வாசிங்க. யாராவது ஒருவர்? தானியேல் ஏதோ ஒன்றை கேட்டிருக்கிறார். அநேக தீர்க்க தரிசனங்களை பார்த்தார், சொப்பனங்களை பார்த்தார். நேபுகாத்நேச்சர் ராஜாவுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்தார். தானியேல் தன்னுடைய தரிசனங்களை பார்த்தார். காபிரியல் தூதன் மூலமாக 70 வாரங்களின் செய்திகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லா பைபிள் படிக்கிறவங்க தானே? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நான் எங்க போனாலும் இதை கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஏன்னா வேதத்தை அனுதினமும் வாசித்துக் கொண்டே இருக்கணும். புரியுதோ புரியலையோ வாசிக்கணும். வேதம் புரிஞ்சாதான் படிப்பேன் அப்படின்னா யாருமே வேதம் படிக்க முடியாது. புரியாவிட்டாலும் வேதத்தை வாசிக்க வேண்டும். அதை புரிவதற்குரிய நேரம் வரும்போது ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார். அவ்வளவுதான். ஓகே. தானியேல் எத்தனையோ தரிசனங்களை பார்த்தார், தரிசனங்களுக்கு விளக்கம் கொடுத்தார். இருந்தாலும் அதன் ஆழத்தை அவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால இங்க சொல்றாரு, நான் கேட்டேன் ஆனால் புரிந்து கொள்ள முடியல. என் ஆண்டவனே என்ன சொல்றாருங்க? இவைகளின் முடிவு என்ன? இப்போ 9ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவர், தானியேலே நீ போகலாம். அப்படின்னா தானியேலே, கடைசி காலத்துக்கு நிறைய விஷயம் உனக்கு நான் சொன்னேன், அவைகளை நீ எழுதி வை, ஆனா அதன் அர்த்தம் உனக்கு இல்லை. எப்படி சொல்றாருங்க? அதோடைய அர்த்தம்
உன்னுடைய காலத்திற்கு அல்ல. தானியேலே, நீ போகலாம், உன் வேலையை முடிச்சிட்ட. இதே காரியம் தான் ஏசாயாவுக்கு, இதே காரியம் தான் எரேமியாவுக்கு. அநேக விஷயங்கள் இந்த கடைசி காலத்திற்கு அவர்கள் பேசினார்கள். ஆனால் அவர்களுக்கு புரியல. ஏன்? அதற்குரிய காலம் அல்ல அது. தேவன் பரிசுத்தாவி சகல சத்தியத்திலும் வழி நடத்துகிறவர் தான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அந்தந்த காலத்துக்கு என்ன சத்தியமோ அது அந்தந்த காலத்துல தான் வெளிப்படும். வேதம் ஒரு மூடப்பட்ட புஸ்தகமாக இருந்தது. பல்வேறு தீர்க்க தரிசனங்கள் மூடப்பட்ட தீர்க்க தரிசனமாகவே இருந்தது. தானியேலே, நீ போகலாம். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, 11:9. இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டுள்ளது. தானியேலே, இந்த வார்த்தைகள் புதை பொருளாக முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு? கடைசி காலத்திற்காக ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில செய்திகள் அது அங்கே முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கடைசி காலம் வரும் வரைக்கும் அது புரியாது. என்னைக்கு அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அதுதான் நமக்கு அடையாளம், இது கடைசி காலம் என்று. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை தானியேலுக்கு என்ன சொன்னாரு? முத்திரை போடுனாரு. தானியேலுக்கு என்ன சொன்னாரு? முத்திரை போடுனாரு. இப்ப யோவானுக்கு என்ன சொல்லுகிறார்? முத்திரை போட வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய கடைசி பாகத்தில் இனி முத்திரை போடாத. அல்லேலூயா. தானியேல் காலத்திலே முத்திரை போடப்பட்டது. இந்த கடைசி காலத்தில் இனி முத்திரை போடாதே. ஏன்னா இதை திறந்தே ஆகணும். காரணம் என்ன? வாசிங்க. காலம் சமீபமாக இருக்கிறது. இப்ப காலம் சமீபமாய் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தை பேசுகிறார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. இது சபைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, வெளியிருக்கிற புறஜாதிக்கு அல்ல. புறஜாதிக்கு ஆண்டவரை அறியாதவனுக்கு சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம் பேசப்பட்டே வருகிறது. ஆண்டவரை அறியாத பாவிகளுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் தொடர்ச்சியாக பேசப்பட்டே வருகிறது. ஆனால் சபைகளுக்கு தேவன் பேசும்போது, சபைகளுக்கு தேவன் சொல்லும் போது, அநியாயம் செய்கிறவன் இன்னமும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இந்த எச்சரிப்பின் சத்தம் சபைகளுக்கு. அதனால வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக இடத்துல சொன்னதை கேட்டிருப்போம். சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுவதை, சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். நான் வாசலுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறேன், கதவை தட்டுகிறேன். எங்க? சபைகளின் வாசலுக்கு வெளியே இருக்கிறாராம். அநேக சபைகள் அவரை புறக்கணித்து விட்டது. என் பலிபீடங்கள் எல்லாம் வாந்தினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிற இடத்துல தேவன் எப்படி உலாவ முடியும்? அப்படிப்பட்ட சபைகளை விட்டு வெளியே போயிட்டார்.
நான் வாசப்படியை நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்துக்கு செவி கொடுத்து கதவை திறந்தால் அவனுடனே நான் அப்பம் விடுவேன். ஓ பிரியமானவர்களே, இந்த எச்சரிப்பின் சத்தம் இன்னைக்கு அமெரிக்கா தேசத்திலே சபைகளுக்குள்ளாக ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்யலாம், பெண்கள் பெண்களை திருமணம் செய்யலாம் என்கிற அசுத்தமான திருமணங்கள் வந்துவிட்டது. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யும் போது அதை பரிசுத்த விவாகம் என்று சொல்லுகிறோம். அமெரிக்காவிலே சபைகளுக்குள்ளாக டிரான்செக்சுவல்ஸ், இன்னைக்கு மெத்தடிஸ்ட் திருச்சபையில ஒரு டிரான்செக்சுவல் பாஸ்டர், ஒரு ஆண் தன்னை பெண்ணாக பெண் உறுப்புகளை ஆபரேஷன் செய்து தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு பாஸ்டர் என்கிற பட்டத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது மெத்தடிஸ்ட் திருச்சபைகள்ல. மனம் திரும்புதலின் செய்தி 2000 வருஷத்துக்கு முன்பதாக தொடங்கினது. தேவனை அறியாத பாவிகளுக்கு இன்னமும் அந்த மனம் திரும்புதலின் ஆவியை தேவன் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் சபைக்கு வரும்போது நீ அசுத்தம் செய்யற மாதிரி இருந்தா செய்துட்டே இரு, நீ அநியாயம் செய்யறதா இருந்தா செய்து கொண்டே இரு, ஆனா பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்கிற ஒரு தீ, ஒரு சின்ன தீ உனக்குள்ளாக இருக்குதா? அது பெருகட்டும் மகனே, அது பெருகட்டும் மகளே. நீதி செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியம் உனக்குள்ளாக இருக்கிறதா? அது உனக்குள்ள பெருகட்டும். அப்படின்னா தேவனுடைய ஆவியானவர் இனிமேல் போராடுவதில்லை, சபைகளோடு அவர் போராடுவதில்லை. எத்தனை எழுப்புதல்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம், ஐயா சோதோம் கொமோராவை காட்டிலும் மோசமான நிலைமையிலே இருக்கிறோம். பரிசுத்தத்தை குறித்து பேசப்பட வேண்டிய சபைகள்ல ஆட்டம் பாட்டம். மோசே பிரமாணத்தை வாங்குவதற்கு மலைக்கு போன போது அவர்கள் அந்த கன்றுக்குட்டி முன்பதாக ஆடி பாடினது போல இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போயிட்டு திரும்ப வருவேன் அப்படின்னார். மோசே திரும்ப வரக்கூடிய நேரத்தில் என்ன சத்தத்தை கேட்டான்? தேவனுக்கு பாடுகின்ற பாடல் அல்ல, விபச்சாரத்தின் பாடல், அசுத்தத்தின் பாடல். எங்க? தேவ சபை, அது இஸ்ரவேல் தேசம். தேவ சபை என்று சொல்லக்கூடிய சபையில அருவருப்புகள். ஓ, தேவன் வரும்போது எப்படி பார்ப்பார்? தேவன் வரும்போது எப்படி பார்ப்பார்? கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? பரிசுத்தத்தை விரும்புகிறவர்கள் யார்? தேவ நீதியை விரும்புகிறவர்கள் யார்? தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக பிசாசு கூட நடிக்க முடியாது. பிசாச வேதம் பொய்யுக்கு பிதா என்று சொல்லுகிறது. ஆனா பொய்யுக்கு பிதா கூட யோபு புஸ்தகத்தில் பார்க்கிறோம். நீ சாத்தானே எங்க போயிட்டு வரங்க போது பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன்கிறான். பொய்யுக்கு பிதா அங்க போய் என்ன சொல்ல முடியாது? தேவனுக்கு முன்பதாக அவன் பொய் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக எது மறைபொருள் அல்ல. ஏன் இது கடைசி காலம்? தேவ ஆவியானவர் சபைகளை விட்டு வெளியே போகிறார், ஆனால் தனிப்பட்ட நபர்களோடு இன்னமும் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எங்க அந்த பழைய காலங்களின் கதறலுங்க? இன்னைக்குதான் எல்லாம் நடிப்பாயிருச்சே. டிவி ப்ரோக்ராம்ஸ், யூடியூப் சேனல்ஸ் வந்துருச்சு. ஆடி பாடி நடித்து கர்த்தருக்கு முன்பதாக நடிகர்கள் கர்த்தருக்கு தேவையில்லை, உண்மையாக அர்ப்பணித்த, உண்மையாய் தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் கர்த்தருக்கு தேவை. அப்ப இங்க சொல்றாரு, அருவருப்புகளை பார், அசுத்தங்களை பார். எல்லாமே ஒரு பாரம்பரிய விதமாக தேவனை ஆராதிக்கிற ஒரு முறைமையாக மாறிவிட்டதே தவிர உள்ளத்தின் ஆழத்தில் அனுதினமும் பவுல் சொல்வது போல நான் அனுதினமும் சாகிறேன். அப்படிப்பட்ட விசுவாசிகளை கை வச்சு எண்ணலாம்.
ஓ பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவியான மனம் திரும்ப வேண்டும், எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தொடங்கின சுவிசேஷம் சபைகளுக்குள்ளாக வரும்போது இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா மனம் திரும்புதலையவே தேவன் தான் தர வேண்டும். மனம் திரும்புதலை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது, நீங்க மனம் திரும்ப முடியாது, உங்க மனதை அவர் திருப்ப வேண்டும். இன்னைக்கு நீங்க இங்க செய்தி கேட்க வந்திருக்கிறீங்கன்னா நீங்க வரல, உங்களை ஒருத்தர் அனுப்பினார். செய்தி கொடுக்க நான் வந்திருக்கிறேன்னா நானாக வரல, என்னை ஒருத்தர் அனுப்பினார். வேத வசனங்களை எடுத்து நீங்கள் வாசிக்கிறீர்கள், ஆனால் காலையில் எழுந்ததும் வேத வசனம் வாசிக்கிறேன், இல்ல ஒரு நாள்ல ஏதோ ஒரு பாகத்தை நான் வாசித்து தியானம் செய்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் அதை நீங்கள் செய்யல, உங்களை செய்ய ஒருத்தர் வைக்கிறார். அப்படின்னா மனம் திரும்புவதற்கும் அவர் தேவை. அதனாலதான் யூதாசு மனம் கசந்தாலுதான் ஒரு அந்த 30 வெள்ளிக்காசுல ஒரு போண்டா டீ கூட அவன் வாங்கி குடிக்கலைங்க. திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டான். தான் செய்தது தவறு என்று உணர்ந்தான். குற்றமில்லாதவரை காட்டி கொடுத்தேன் என்று சொன்னான். ஆனாலும் அவன் இருதயம் கிறிஸ்துவை நோக்கி திரும்பவில்லை. அதுக்கு பரிகாரத்தை அவன் தேடவில்லை. பேதுரு புறக்கணித்தான். 3 முறை ஆண்டவரை புறக்கணித்தும் பேதுருவால் திரும்ப முடிந்ததற்கு காரணம் என்ன? இயேசு அவனை பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மை பார்க்காமல் மனம் திரும்புதலின் ஆவி கூட வராது. ஆரம்ப காலத்திலிருந்து போதிக்கப்படுகிற சத்தியமே மனம் திரும்புதல், மனம் திரும்புதல், மனம் திரும்புதல். ஆரம்பத்திலிருந்து சொல்லப்படுகிற சத்தியமே மனம் திரும்புதல். யோவான் வந்தபோது மனம் திரும்பு, இயேசுவின் ஊழியம் வந்தபோது மனம் திரும்பு, அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் அங்கே பெந்தேகோஸ்து நாள்ல தொடங்கின போது மனம் திரும்பு. எந்த இடத்துக்கு இந்த 2000 வருஷமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படும் இடமெல்லாம் மனம் திரும்பு. ஆனால் தேவன் மனம் திரும்புதலின் ஆவி எடுக்கிறார். ஏன் சபைகளின் நிலை சீர்கெட்டு போகுது? ஏன் சபைகளின் நிலை இவ்வளவு சீர்கெட்டு போன காரணம் என்ன? ஏன் மனம் திரும்புதலின் ஆவி சபையில் இருந்து எடுக்கப்பட்டு போகுது. காலத்தை பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இனி இந்த தீர்க்க தரிசனத்தை முத்திரை போடாதே. டைம் வந்துருச்சு. ஏன்னா இந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு அவசியம்? இந்த முத்திரை யாருக்கு உடைக்கப்படணும்? அவருடைய மனம் திரும்பின பிள்ளைகளுக்கு இது உடைக்கப்பட வேண்டும். அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். வருகைக்கு ஆயத்தமாக இருக்க ஒரு கூட்டம், அதற்காக இந்த வார்த்தைகளை நீ முத்திரை போடாதே. ஓ ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறார் பாருங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நல்ல கவனிங்க. நிருபங்கள் முழுவதும் அவர் வருவாருங்கிற வார்த்தை இயேசு சொல்லியிருக்கார். திரும்ப வருவேங்கிறத சொல்லிட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலும் அவருடைய வருகை ரொம்ப எதிர்பார்த்தார்கள். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் சுவிசேஷங்கள் அவருடைய வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நிருபங்கள்ல அவருடைய வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல மட்டும்தான் சீக்கிரமாய் வருகிறான். ஹல்லேலூயா. வேற எங்கேயுமே சீக்கிரமாய் வருகிறார்னு சொல்லப்படல, வருகிறார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் வெளிப்படுத்தின சுவிசேஷம் நமக்கு கண்கள் முன்னாடி திறக்கப்படுகிற காலத்திலே இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்குரிய காரியங்கள் தெளிவாக திறக்கப்படுமானால் அவருடைய வருகையின் காலம் சமீபமாய் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப சில தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா சில தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைய தினத்தில் 1-2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம். நேற்று தினத்தில் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல சிலதை பேசினேன். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சமயத்தில்
இதை நான் சொல்ல விரும்புகிறேன். மறுபடியும் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை. நான்காம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் தொடர்ந்து வாசிச்சிடலாம். அதே அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7 வரைக்கும். ஆமா, நீங்க 4, 5, 6, 7 வாசிங்க. ஹல்லேலூயா. அவர் இங்க 7ஆம் வசனத்தில் முடிக்கும் போது அக்கிரமத்தின் ரகசியம் என்று முடிக்கிறார். வேதத்தில் நிறைய ரகசியம் இருக்கு. வேதத்தில் பல்வேறு ரகசியங்கள் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றை எடுத்துக்கொண்டாலே, ஏன்னா நான் இன்றைய தினம் இந்த சப்ஜெக்டை தொடங்கி இருக்கிறேன். இது தொடர்ச்சியாக நான் இருக்கும் நாள் வரைக்கும் இதை ஒரு தொடர்ச்சியான சப்ஜெக்டா பேச போறேன். சரிங்களா? எல்லா நாட்களும் வந்தீர்களானால் அதுக்கு ஒரு முழுமையான காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏன்னா இது ஒரு நாளிலோ இல்லை கொடுக்கப்பட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் என்னால் முடிக்க முடியாது. இது ஒரு பெரிய பெரிய ரகசியத்தை நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப இது அக்கிரமத்தின் ரகசியம் என்று சொல்லுகிறார். நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைக்கால ரகசியம் இருக்கு. 7 பொன் குத்து விளக்கின் ரகசியம் இருக்கு. 7 நட்சத்திரங்களின் ரகசியம் இருக்கு. 7 கொம்புகளும் 7 கண்களுடைய ஆட்டுக்குட்டியின் ரகசியம் இருக்கு. 7 இடிமுழக்கங்களின் ரகசியம் இருக்கு. 7 முத்திரைகளின் ரகசியம் இருக்கு. 7 எக்காலங்களின் ரகசியம் இருக்கு. 7 கலசங்களின் ரகசியம் இருக்கு. இதெல்லாம் முக்கியமான ரகசியங்கள். ஏன்னா கடைசி நாட்களில் நாம் இதை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுது, இனி முத்திரை போடாதே என்றுச்சு வேதம். அப்படின்னா இந்த ரகசியங்கள் வெளிப்படுகிறது. ஏதோ ஒரு ஊழியக்காரனுக்கு தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். அந்த ஊழியக்காரன் அதை போதிக்கும்படி தேவன் அனுப்புகிறார். நான் மட்டும்தான் என்று நான் சொல்ல முடியாது. அப்படி ஒரு மாம்சீக பெருமைக்குள் நான் போகவில்லை. இதை பற்றி வேற அநேக ஊழியர்கள் வேற இடங்களில் பேசலாம். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட பங்கை நான் இங்கே பேசுகிறேன். தேவ ராஜ்யத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின் பிரகாரம், அந்த பங்கின் பிரகாரம் இதை பேசுங்க. அப்போ இந்த அக்கிரமத்தின் ரகசியம் என்று சொல்லுகிறார். இந்த அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரிகை செய்கிறது. யார் காலத்தில்? யாருடைய காலத்தில் கிரிகை செய்துங்கிறார் பவுல்? தன்னுடைய காலத்திலேயே அது கிரிகை செய்துன்னு சொல்றார். பவுல் காலத்திலேயே அக்கிரமத்தின் ரகசியம் இருந்திருக்குமானால் இந்த 2000 வருஷத்தில் அதோடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அநேகர் சொல்லுவாங்க, அநேகர் பொதுவாக இதுவரைக்கும் கருத்து கொண்டது என்னன்னா, அந்தி கிறிஸ்து இனிமேல் வரப்போறான்.
ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதா? அந்தி கிறிஸ்து ஏற்கனவே இங்கதான் இருக்கிறான். அந்தி கிறிஸ்துவின் அலுவலகம் பவுல் காலத்திலே இருந்திருக்கு. இல்லாட்டி பவுல் எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்? அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய். இப்பொழுது அவர் காலத்தை, தன் காலத்தை சுட்டி காட்டி பேசுகிறார். அப்படியானால் 2000 வருஷத்தில் பெரிய வலு சர்ப்பமாய் இன்று நமக்கு முன்பதாக அது நின்று கொண்டிருக்கிறது. அக்கிரமத்தின் ரகசியம் சொல்ல போனா தூதர்களின் உலகத்திலே அது உருவாக்கப்பட்டது. அங்க தொடங்கினது இன்றைய காலம் வரைக்கும் கடந்து வந்திருக்கு. ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு, நல்ல கவனிங்க, லூசிபரோடைய 5 சிந்தைகளை பார்க்கிறோம். நான் வானத்துக்கு ஏறுவேன். இரண்டாவது, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். The 5 thoughts of Lucifer. லூசிபர் என்றால் விடிவெள்ளி நட்சத்திரம், அதிகாலையின் மகன். அதான் வசனம் இங்க லூசிபர் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வார்த்தை தமிழ்ல அதுக்கு விளக்கம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்குது. விடிவெள்ளியின் மகன். லூசிபருடைய சிந்தை என்ன? அவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் தேவஸ்தானத்தை அடைய வேண்டும் என்று, தன்னை எல்லோரும் ஆராதிக்க வேண்டும் என்று சிந்தை அவனுக்கு உண்டானதே அக்கிரமத்தின் ரகசியம். எல்லாமே ஆராதனை சம்பந்தப்பட்ட விஷயம். ஆராதனைக்குள்ளதான் அக்கிரமத்தின் ரகசியம் இருக்கு. அதனால கிறிஸ்தவ சமுதாயம் இப்பொழுது பயப்படணும். நீங்கள் எப்படி தேவனை ஆராதிக்கிறீர்கள்? நீங்கள் செலுத்துகிற ஆராதனை தேவனுக்கு போகின்றதா, அல்லது நீங்கள் கொடுக்கின்ற ஆராதனை நேரடியா சாத்தானுக்கு போகின்றதா? பிசாசு தேவனுடைய வார்த்தையை, இங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்க மனப்பாடமா வைத்திருந்தாலும் உங்களை கண்டு பிசாசு பயப்பட மாட்டான். ஆனா அந்த வார்த்தையின் வெளிப்பாடு உங்களுக்கு இருந்தால் உங்களை கண்டு பயப்படுவான். அநேகர் வெளிப்பிரகாரமான வார்த்தைகளை படித்திருக்கிறார்கள், ஆனா வெளிப்பாடு இல்லை என்றால், அந்த வார்த்தைக்குள் அடங்கி உள்ள அந்த பொருளை நாம் சரியானபடிக்கு புரிந்து கொள்ளாவிட்டால் பிசாசை நீங்க ஜெயிக்க முடியாது. அக்கிரமத்தின் சிந்தை தொடங்கினதே எங்க? தூதர்களின் யுகத்திலேயே தொடங்கிவிட்டது. ஆண்டவரோடு கூட ஆண்டவருக்கு நெருக்கமாய் இருந்த ஒரு தூதன், அவனே தேவனுக்கு விரோதியாய் எழும்புகிறான். இந்த யுத்தம் முழுவதும் என்னன்னா, யாருக்கு இந்த ஆராதனை, இந்த ஆராதனைக்கு யாரு தகுதி உள்ளவர்கள்? இதை சுத்திதாங்க அக்கிரமத்தின் ரகசியம், அந்தி கிறிஸ்துவின் அமைப்பு சகலமும் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எத்தனை மதங்கள், எல்லா மதங்களும் ஏதோ ஒரு ஆராதனை செய்கின்றது. பாருங்க, இந்து மதத்துக்கு ஒரு ஆராதனை, புத்த மதத்துக்கு ஒரு ஆராதனை, இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆராதனை, ரோமன் கத்தோலிக்கு ஒரு ஆராதனை, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஒரு ஆராதனை.
எல்லாமே ஆராதனை. உலகம் முழுவதும் பாருங்க, ஏதோ ஒன்றுக்கு ஆராதனை போய்கொண்டிருக்கு. அப்ப ஜீவனுள்ள தேவனுக்கு போக வேண்டிய சரியான ஆராதனை போகின்றதா? தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சத்தியம் வேணும். சத்தியம் இல்லாத ஆராதனை அது பிசாசுக்கு போகின்ற ஆராதனை. கிறிஸ்தவ சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் அநேக வாலிபர்கள் எழும்பி வர்ஷிப், ஆராதனை 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 என்று சொல்லுகிறார்கள். ஐயா, சவுலும் ஆராதனை விரும்புறான். சவுல் என்ன செய்தான்? தாவீதின் ஆராதனை விரும்பினான், ஆனால் சாமுவேலின் வார்த்தை புறக்கணித்தான். எப்படிப்பட்ட ஆராதனை இன்று நாம் செய்கிறோம்? நாம் ஆராதிப்பது தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவதற்கு, நாம் ஆராதிப்பது தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்கு, நாம் ஆராதிப்பது அவர் எவ்வளவு நல்லவர் என்று பாடல் மூலமாய் நாம் செய்கின்ற ஒரு அறிக்கை. அதெல்லாம் முடிந்த பிறகு ஒரு முக்கியமான காரியம் ஒரு சபையில் நடக்கணும். தேவ சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற அவருடைய வார்த்தை. இது இல்லைனா நீங்க என்ன ஆராதனை செய்தாலும் அது பிரயோஜனமற்ற ஆராதனை. அது சாத்தானுக்கு போகின்ற ஆராதனை. இயேசு பேரை சொல்லி ஆராதித்தா கூட அது சாத்தானுக்கு போகின்ற ஆராதனை. அதனாலதான் இன்று சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். காலத்தையும் நேரத்தையும் அடையாளம் கண்டு கொள்ளணும். எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்று அடையாளம் கண்டு கொள்ளணும். வேதத்தில் நிறைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது முக்கியமான ஒரு அடையாளம். சபைக்கு கொடுக்கப்படுகிற முக்கிய அடையாளம், ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியமான எச்சரிப்பு என்ன? விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது. விசுவாச துரோகம் எங்க இஸ்லாமியர்களுக்குள்ள வருமா? இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி உண்டு, முகமது என்று வைத்துக்கொள்ளு, அதுக்கு ஒரு கணத்தை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு மெக்கா மெதினா இருக்கிறது. ஆனால் விசுவாச வார்த்தைகளை அவர்கள் பேசுவதில்லை. அவர்கள் அல்லாஹ்வை வேணால் ஆராதிக்கலாம். விசுவாசம் என்னும் பொருள் கிறிஸ்தவத்தில் மாத்திரமே தான். புத்த மதத்தினர்கள் புத்தாவை ஆராதிக்கலாம். இந்துக்கள் அவர்களுடைய வழிபாடுகளை ஆராதிக்கலாம். பல்வேறு மதத்தில் இருக்கிறவங்க பல்வேறு காரியங்களை ஆராதிக்கலாம். ஆனால் விசுவாசம் என்பது எங்க? விசுவாசம் என்பது கிறிஸ்தவ சமுதாயத்தில் தான். அப்படியானால் விசுவாச துரோகம் எங்கே வரும்? சபைகளுக்குள்ளே வரும். இனிமேல் வரப்போதா? ஏற்கனவே இருக்குன்னு நான் சொல்றேன். அதைத்தான் இந்த 2-3 நாட்கள் நான் நிரூபிக்க போறேன். அதனால ஒரு பெரிய கன்வென்ஷன் மாதிரி கூட்டம் நடத்தும் போது நம்ம அப்படியே சப்ஜெக்ட் 1 by 1 சப்ஜெக்டை சொல்லிட்டே வரலாம். விசுவாச துரோகம் ஏற்கனவே சபைகளுக்குள்ளாக இருக்குங்கிறேன். அதை நான் நிரூபிக்க போறேன். தனிப்பட்ட நபர்களை தேவன் நேசிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. உண்மையும் எல்லா சபைகளையும் கர்த்தரை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகள் உண்டு. அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா குறைவானவர்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஏன் ஆண்டவர் சொல்லணும்? உதட்டிலே என்னை துதிக்கிறார்கள், அவர்களுடைய இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது. யாருக்கு சொன்னாரு? தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த பரிசேய சதுசேய கூட்டம் ஆயக்காரர்களுக்கும் பரிசேய கூட்டத்துக்கும் அந்த நாட்களில் தேவனை ஆராதித்து வந்த இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் உதட்டளவில் துதிக்கிறார்கள், இருதயமோ தூரமா இருக்கிறது. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஒவ்வொரு காலத்திலும் அனுப்பப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலர் செய்கின்ற பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்கு தான். பழைய ஏற்பாடுல எங்கேயுமே ஒரே ஒரு இடத்துல
யோனா நினிவே பட்டணத்திற்கு போனதை பார்க்கிறோம், அவர்கள் மனம் திரும்பினதை பார்க்கிறோம். ஆனால் தேவ ஜனம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கோ தீர்க்கதரிசிகளை அனுப்பி அனுப்பி வந்தார், அவர்கள் மனம் திரும்பாமையே வாழ்ந்தார்கள். அதனாலதான் பாபிலோனை அனுப்ப வேண்டிய நிலைமை வருது, சிறை பிடிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வருது, இஸ்ரவேல் தேசம் இல்லாமல் போன காலங்கள் வருது. பாபிலோன் காலத்திலே சிறை பிடிக்கப்பட்டு தேசம் இல்லாமல் போனவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் சுதந்திரம் இல்லாமல் திரிகின்றது இஸ்ரவேல் தேசம். அப்படி என்றால் கிறிஸ்தவ சமுதாயம் மாத்திரம் என்ன? நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம், நான் தேவனை ஆராதிக்கிறேன். ஆனா ஐயா, தேவன் சொல்லுகின்ற விதத்திலே நீங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும். அப்ப அக்கிரமத்தின் ரகசியம், ஆராதனை சம்பந்தப்பட்ட ஒரு வஞ்சனை சபைகளுக்குள்ள இன்று உண்டு. இன்னைக்கு பிசாசு தந்திரமாக நயவஞ்சகமாக உலகத்தை, உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை சபைக்குள் நுழைத்து விட்டான். எப்படி சர்ப்பமானது ஏவாளுடைய சிந்தை வஞ்சித்ததோ அது மாதிரி இன்று சபை வஞ்சிக்கப்பட்ட நிலைமையிலே, சபையில் அநேகர் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். ஏன் ஆண்டவர் வேதத்தை புத்தி உள்ள கண்ணி புத்தி இல்லாத கண்ணின்னு பிரிக்கிறார்? ஏன் பாதி பேர் புத்தி உள்ளவர்களாயும் பாதி பேர் புத்தி கெட்டவர்களாயும் ஆண்டவரே ஏன் பிரிக்கிறார்? அப்ப இந்த உணர்வு நமக்கு இன்னைக்கு வரணும். என்ன நிலையில நான் தேவனை ஆராய்ச்சி வருகிறேன், என்ன வெளிப்பாடுகளை நான் பெற்றிருக்கிறேன், கடைசி காலத்துக்குரிய விஷயங்களை எனக்கு தேவன் ஊத்தி இருக்கிறாரா? இந்த சிந்தைகள் நம்மளுக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப வாங்க மறுபடியும் தெசலோனிக்கருக்கு இன்னும் 2-3-10 நிமிஷம் பேசலாம். 9 o'clock. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஃபர்ஸ்ட், ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஏன்னா முத மனுஷன் உருவாக்கப்படும் போதே மனிதனுக்கு நடைபெற்றது வஞ்சனை. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் தொடர்ச்சியா அது நடைபெற்றுக் கொண்டே வருது. அதனால ஒரு எச்சரிப்பு பவுல் அவருடைய காலத்தில் கொடுக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் அவர் அங்கே நின்று கொண்டு இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், வஞ்சிக்கப்படாமல் இருங்கள். ஏற்கனவே எச்சரிப்பு கொடுத்துட்டார். நாங்களோ வானத்திலிருந்து வேற ஒரு தூதனோ வந்து வேற ஒரு சுவிசேஷத்தை அறிவித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சாபத்தை வச்சுட்டு போயிட்டார், கலாத்தியர் 1:8. அப்படியானால் வஞ்சனை என்பது அப்போஸ்தலர் காலத்திலே வஞ்சனை தொடங்குது. அங்க உள்ள விசுவாசிகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த வஞ்சனையை மாற்றுவதற்கு வந்ததுதான் சீர்திருத்த எழுப்புதல்கள் அநேகம். ஒன்று பின் ஒன்று வரும், சீர்திருத்தம் நடக்கும். அதுக்கப்புறம் சபை மறுபடியும் வஞ்சிக்கப்பட்டு போகும். அடுத்த ஊழியனை தேவன் அனுப்புவார், அப்புறம் ஒரு எழுப்புதல் இருக்கும், அதற்கு பிறகு சபை வஞ்சிக்கப்பட்டு போகும். இது காலங்கள் தோறும் நடைபெற்று வருது. அதனால பவுல் சொல்றாரு, ஜாக்கிரதையா இருங்க, வஞ்சிக்கப்படாமல் இருங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? ஏனெனில் விசுவாச துரோகம், அதாவது கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளாக விசுவாச துரோகம், இயேசுவோடு நடந்து கொண்டு போன ஒருத்தன் தான் பிசாசு. விசுவாச துரோகம் பாருங்க, சவுல் அபிஷேகம் பெற்றவன் தான். ஆனால் அதே சவுல் முதல்ல ராஜாவான போது தேசத்துல ஒரு சூனியக்காரி, சூனியம் செய்கிறவர்களோ விக்கிர ஆராதனை செய்கிறவர்களோ யாருமே தேசத்துல இராதபடி விரட்டினார், இல்லனா கொண்டு போட்டார் பிரமாணத்தின் பிரகாரம். ஆனா அதே சவுல் அவனுடைய கடைசி நாட்களிலே சூனியக்காரி காலில் போய் விழுகிறான். அப்படின்னா அபிஷேகத்தை பெற்றிருந்த ஒரு மனுஷன் அபிஷேகத்தை இழந்ததற்கு சவுல் ஒரு அடையாளம். அபிஷேகத்தை பெற்று எழுப்புதல்களை கொண்டு வந்த சபைகள்
சூனியக்காரி காலில் விழுகுது. யார் இந்த சூனியக்காரி? அதை தான் நான் கொண்டு வருவேன் வரும் அடுத்த பிரசங்கங்கள்ல. அநேக சபைகள் இந்த சூனியக்காரி காலிலே பொழுது விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். கேட்டின் மகன் யார் தெரியுங்க? பாவ மனுஷன். யார்? Who is the Antichrist? இந்த கேட்டின் மகன் யார்? இந்த அந்தி கிறிஸ்து யார்? இவன் என்ன செய்வான்னு வேதம் சொல்லி இருக்கு. அந்தி கிறிஸ்து யார் என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஆனா இவன் என்ன செய்வான்? 4வது வசனம், அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும். யார் எதிர்த்து நிற்கிறான்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை எதிர்த்து நிற்கிறான். ரைட்? அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ. நான் அதனால உங்களுக்கு முதலே சொன்னேன், இந்த என்டையர் அக்கிரமத்தின் ரகசியம் அல்லது அந்தி கிறிஸ்துவோடைய அமைப்பின் காரியமே ஆராதனை சம்பந்தப்பட்ட விஷயம். தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில். பவுல் அப்போஸ்தலனுடைய காலத்தில் ஆலயம் என்று சொல்லக்கூடியது ஒன்றுதான். எருசலேமில் இருந்த செருபாபேல் ஆலயம். சாலமோன் ஆலயம் இருந்தது. சாலமோன் ஆலயம் இடிக்கப்பட்டு போது பாபிலோன் காலத்தில். சாலமோன் ஆலயம் திரும்ப எடுப்பித்து கட்டப்படும் போது செருபாபேல் ஆலயம் என்று சொல்லுகிறோம். அது எஸ்ரா நெஹேமியா காலத்திலே அது கட்டப்பட்டது. எஸ்தர் ராணி அதற்கு ஒரு பெரிய உதவியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். சரித்திரம் படித்தவர்கள் உங்க எல்லாருக்குமே இது நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். இந்த செருபாபேல் ஆலயமானது மீண்டுமாக 70வது கிபியிலே அது இடிக்கப்பட்டு போனது. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 70வது கிபியிலே அது இடிக்கப்பட்டு போனது. அது நாளைக்கு நான் அதை பற்றி பேசுறேன். அப்ப இந்த ஆலயம் இப்பொழுது இந்த ஆலயம் இஸ்ரவேல் தேசத்தில் இல்லை. அந்த இடத்துல ஆலயம் நின்ற இடத்துல ஒமர் மசூதி என்று ஒரு மசூதி இருக்கிறது. இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். சுத்தி இருக்கிற அரபு தேசங்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்னன்னா ஆராதனை. மசூதி எங்கிருந்து வந்தது? இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்டு போனது 70வது கிபியில. எல்லா தேசங்களும் அடிமைகளாக போயிட்டாங்க. ரோமர்கள் ஒரு சிலரை அடிமைகளாக எடுத்துக்கொண்டு போனார்கள். ஒரு சில யூதர்கள் தப்பி ஓடினவர்கள் பல்வேறு தேசங்களை வந்து செட்டில் ஆனாங்க. இந்தியாவில் கூட அநேக யூதர்கள் கொச்சின்லையும் மும்பையிலையும் பூனாவிலையும் இன்னைக்குமே அவங்களுடைய ஆலயம் அங்கே சினகாக்ஸ் என்று சொல்லக்கூடியது இருக்கிறது. பல்வேறு இடங்களில் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அப்போ எருசலேம் காலியாக யாருமே இல்லாமல் பாழடைந்த நிலைமையில் இருக்கும்போது, அன்றைய தினத்தில் இஸ்லாம் வளர்ந்து கொண்டு வரும்போது சலாதீன் என்கிற ராஜாவின் கீழாக அது கைப்பற்றி பிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு சலாதீனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனுடைய பேர் உமர். அவர் என்ன செய்தார்? அங்க இருந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு மசூதியை கட்டி கொடுத்தார். இப்ப இது வரைக்கும் அந்த மசூதி தான், நீங்க அதைத்தான் அங்க பாக்குறீங்க. ஒரே ஒரு செவுரு, இந்த பக்கம் யூதர்கள், செவருக்கு இந்த பக்கம் யூதர்கள். சாலமோன் ஆலயம் தின் அடையாளம் அந்த ஒரு செவுரு ஒன்றுதான். அந்த செவருக்கு இந்த பக்கம் இஸ்ரவேலர்கள், செவருக்கு அந்த பக்கம் உமர் மசூதி இருக்குது. இதுதான் இன்று இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆலயம் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அங்கே அவன் போய் தேவனாக உட்காருகிறான். அந்தி கிறிஸ்துவோடைய முழு சிந்தை என்ன? அந்தி கிறிஸ்து என்ன செய்ய போறான்? எருசலேமிலே தன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகின்றான். ஆனால் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பதாக தேவன் அவருடைய பிள்ளைகளை வருகையிலே எடுத்துக் கொள்வார். அதுக்குதான் தேவன் இப்பொழுது நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார்.
அதுக்குதான் ஆயத்தத்தின் செய்தி வந்திருக்கிறது. எச்சரிப்பின் சத்தம் வருகிறது, தீர்க்க தரிசன எக்காலம் வருகிறது, தீர்க்க தரிசன குரல் வருகிறது. ஏன்னா இந்த அந்தி கிறிஸ்து அவன் போய் தேவன் என்று சொல்லி ஆலயத்தில் உட்கார போறான். உலகம் முழுவதும் இந்த அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும், இயேசுவை புறக்கணிக்க போகுது. ஓ பிரியமானவர்கள், பெரிய மாற்றம் வரப்போகுது. ஆராதனை முறைமையிலே ஒரு மாற்றம் வரப்போகுது. இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு பின்னாடி அநேக சபைகள் போக போகிறார்கள். அதுதான் விசுவாச துரோகம். 1-2 சபை இல்ல, அநேக சபைகள். எச்சரிப்பே இன்னைக்கு என்னன்னா, விசுவாச துரோகம் என்பது சபையில தான் நடக்குங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற தீர்க்க தரிசனம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வருகிறது. இந்த அந்தி கிறிஸ்துவோடு முழு சபையும் இருக்கும். இந்த அந்தி கிறிஸ்து இஸ்ரவேல்ல இருக்கிற அநேகரை வஞ்சித்து அரசியல் யூதர்களை தன் பக்கம் அவன் இழுத்துக் கொள்வான். இந்த அந்தி கிறிஸ்துவை எதிர்த்துதான் 2 தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல்ல அவர்கள் போய் பிரசங்கம் செய்ய போறாங்க. 2 சாட்சிகளை தேவன் எழுப்புவார். இதுதான் வேதம் நமக்கு சொல்லி இருக்கு. ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பதாக, அவன் ஆலயத்திலே தேவனாய் உட்காருவதற்கு முன்பதாக, அவன் முழு அதிகாரத்தை இஸ்ரவேல் தேசத்திலே அவன் எடுப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வந்து விடுவார். அதனால வசனம் சொல்லுது, நம்ம ஆண்டவர் வரும்போது அவருக்கு 2 பட்டம் இருக்கு. ஒன்னு திருடன், இன்னொன்னு மணவாளன். உங்களுக்கு திருடனா வந்துட்டாருன்னா ரொம்ப கவலையான ஒரு விஷயம் அது. ஆனா அவர் நமக்கு மணவாளனாக வர வேண்டும். திருடன் வருவது போல வருகிறார், அது உலகத்திற்கு நியாயந்திருக்க வருகிறார். இந்த வீட்டின் தலைவன் பாஸ்டர் சங்கர் அவர் வீட்டுக்கு வரும்போது மனைவி கிட்ட வந்து கதவை தட்டுனா போதும், நான் வந்துட்டேன் கதவை திறமானா அந்த அம்மா திறப்பாங்க. கதவை உடைச்சு ஜன்னலை உடைச்சு உள்ள வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த வீட்டுக்கு அவர் தலைவன். அப்ப இயேசு கிறிஸ்து திருடனை போல யாருக்கு வரார்? ஐயா, நமக்கு சபை எந்தாவது ஒரு சபைக்கு திருட மாதிரி இயேசு வந்துட்டார்னா அந்த சபைக்கு ஐயோ. ஆனால் மணவாளனாக வருவாரானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே இன்று தொடங்கி உள்ள இந்த அக்கிரமத்தின் ரகசியத்தின் ஒரு பாகத்தை எச்சரிப்பின் சத்தமாக தீர்க்க தரிசன ஒரு எக்காலமாக இன்றைய தினத்தில் நான் கொடுக்கிறேன். ஏன்னா நான் முடிக்கணும், நைட் ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் திரும்ப போகணும். கர்த்தருடைய சித்தத்தின்படி தொடர்ந்து இதை பற்றி தான் நாளை தினம் காலை மாலை இந்த காரியங்களை நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருவேன். ஆகவே கர்த்தருடைய நாமத்தில் இன்றைய தினத்தில் நீங்கள் வாசித்த ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இது கடைசி காலமாய் இருக்கிறபடினால் கடைசி காலத்துக்குரிய அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் தேவன் திறந்து வருகிறார். அதை இன்று காண்பதற்கு நமக்கு கிருபை கொடுத்திருப்பாரானால் நம்மளுடைய கண்கள் பாக்கியம் உள்ளது, நம்மளுடைய காதுகள் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லோரும் எழுந்து நின்று தேவன் இன்றைய தினத்திலே ஆரம்பித்திருக்கிற இந்த அக்கிரமத்தின் ரகசியத்தின் செய்தியை தொடர்ச்சியாக இந்த 2-3 நாட்கள், இந்த 2 நாட்கள் பேசும்போது, நாளை தினம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பேசும்போது ஆண்டவருடைய கிருபை அனுகிரகம் அதில் இருக்கட்டும். அதை தேவன் தெளிவடைய செய்வாராக. இந்த இடத்தை விட்டு போகும்போது தெளிவானவர்களாக போக வேண்டும். இயேசு வரக்கு முன்பதாக அந்தி கிறிஸ்துவின் அமைப்பு பூமியில ஸ்தாபிக்கப்படும். ஆனால் அதிலே தம்முடைய பிள்ளைகளை தப்பும்படி எடுத்துக்கொள்ளும்படி வருகிறார். ஏறக்குரிய சிக்கி விடுவோமோ என்று கர்த்தர் பிள்ளைகள் தவிக்கும் நேரத்தில் இயேசு வந்துருவார். அதுக்குதான் அவருடைய வருகை இன்னைக்கு முக்கியமானதா இருக்கு.
இந்த வருகையில போக ஆயத்தமா இருக்கிறவங்க உள்ள முழுவதையும் கர்த்தருக்கு தர வேண்டியவர்களாக இருக்கிறோம். உலகத்தை பார்க்காதீங்க. ஜீஸ்கேல் எடுங்க பிரதர். உலகத்தை பார்க்காதீங்க. நம்மளுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுது. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுந்தது உண்மையானால் கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை பாருங்கள். நம்ம ஜீவன் அவருக்குள் இருக்குது. இயேசு வரும்போது நம்மளுடைய ஜீவன் வெளிப்படும் என்று வேதம் சொல்லுது. என்ன ஜீவன்? நித்திய ஜீவன், உயிர்த்தெழுந்த சரீரம். வெண்வஸ்திரம் தரித்து உயிர்த்தெழுந்த சுத்தருடன், வெண்வஸ்திரம் தரித்து உயிர்த்தெழுந்த சுத்தருடன் சேர்ந்து நின் சமூகத்திலே அல்லேலூயா பாடிட, சேர்ந்து நின் சமூகத்திலே அல்லேலூயா பாடிட. புத்தியுள்ள கன்னிகை போல் எப்போதும் ஆயத்தமே, புத்தியுள்ள கன்னிகை போல் எப்போதும் ஆயத்தமே. சூரிய சந்திர நட்சத்திரங்களை கடந்து சொர்க்க வீட்டில், சூரிய சந்திர நட்சத்திரங்களை கடந்து சொர்க்க வீட்டில், பாலிங்கு நதியோரத்தில் ஜீவவிருட்சத்தின் நிழலில், பாலிங்கு நதியோரத்தில் ஜீவவிருட்சத்தின் நிழலில், நித்திய வீட்டில் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன் என் நேசரே. நித்திய வீட்டில் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன் என் நேசரே. என் இயேசுவே என் ஆத்ம நாயகரே வந்திடுவி. என் இயேசுவே என் ஆத்ம நாயகரே வந்திடுவி. என் கண்ணீர் துடைத்திடவே உம்மில் நான் சேர்ந்திடவே, என் கண்ணீர் துடைத்திடவே உம்மில் நான் சேர்ந்திடவே. என் இயேசுவே மத்தியவானில் வேகம் வந்திடுவி. என் இயேசுவே மத்தியவானில் வேகம் வந்திடுவி. ஹல்லேலூயா. அவர் வருகிறார். சபை ஆயத்தமாக வேண்டும், இருதயங்கள் ஆயத்தமாக வேண்டும். அந்த தேவனை இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு, கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு, யூதர்கள் அறைந்த இந்த இயேசுவை அவர் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். அவரை சந்திக்க போறோம். ஓ, தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் தேவன் திறந்து வருகிறார். அவருடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படி தேவன் ஆவியை ஊற்றுகிறார். இயேசுவின் நாமத்திலே கண்களை திறந்தறலும். இன்னும் நாளை தினத்தில் நடக்கிற கூட்டத்தை கர்த்தர் இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்தப்பா. மேலான தீர்க்க தரிசனங்களை எங்களுக்கு தந்து எங்கள் இருதயங்களை ஆயத்தம் பண்ணுவீராக. ஆதி அடிச்சுவடைகளுக்கு நாங்கள் திரும்ப வர கிருபை தாங்க.
அதே ஊழியம், அதே விசுவாசம், அதே அற்புதங்கள், அதே உண்மையான அடையாளங்கள், அதே பரிசுத்தம். ஓ ஹல்லேலூயா! அந்த கிருபைகளுக்கு ஊற்றும் ஆண்டவரே, கிருபை ஊற்றும் இயேசுவே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நேரம் இறுதியாக இந்த கூட்டத்தை நிறைவு செய்வதற்காக கருங்கல் ஏஜி சபை தலைமை போதகர் டாக்டர் ஸ்டீவன் பாஸ்டர் அவர்கள் முன்பாய் கடந்து ஜெபிக்கப்படி கேட்டுக்கொள்கிறேன்.